எல்லோருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்களை பற்றிய அறிவும் தெளிவும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கான வாசல் போன்றதாகும். அக்குபங்க்சர் வாழ்வியல் என்பது இந்த பஞ்சபூதங்களை பற்றிய சகலவிதமான ஞானங்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிவு பெட்டகமாகும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதங்கள் நிறங்கள் அல்லது வண்ணங்கள் மூலமாக இந்த உலகத்திலே தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதை பற்றிய ஒரு முக்கிய புரிதலை அக்குபங்க்சர் கோட்பாடுகள் நமக்கு ஆழமாக விவரிக்கின்றன. அந்த வகையிலே கருப்பு நிறமானது நீர் என்ற பூதத்தை குறிக்கக்கூடிய நிறமாக இருக்கிறது. எங்கெல்லாம் கருமை நிறம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு உதாரணத்திற்கு, காற்று நிரம்பிய வெள்ளை மேகத்திலே நீர் நிறையும் போது அந்த வெண்மேகமானது கருமேகமாக மாற ஆரம்பிக்கின்றது. கருமேகத்திலே இருக்கக்கூடிய நீரானது மழையாய் பொழிந்து தீர்ந்து விடும்போது அந்த கருமேகமானது மீண்டும் வெண்மேகமாக மாறிவிடுகிறது. அதாவது நீர் நிறைந்திருக்கும் போது கருமை நிறம் செழிப்பாக இருக்கிறது. நீர் குறைய ஆரம்பிக்கும் போது கருமை நிறமும் குறையத் தொடங்கி வெண்ணிறம் தோன்ற ஆரம்பிக்கின்றது. இயற்கையின் இந்த அற்புத உதாரணத்திலே இன்றைக்கு பெரும்பாலானோர், முக்கியமாக இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையான முதுமைக்கு முன்னரே நரை தோன்ற ஆரம்பித்தல், அதாவது இளநரை தோன்ற ஆரம்பித்தலுக்கான விளக்கமும் தீர்வும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களின் கூட்டு கலவையான நம்முடைய உடலிலே நீர் என்ற பூதத்தை குறிக்கக்கூடிய உறுப்பாக இருப்பது நம்முடைய சிறுநீரகங்கள் தான். மேலும் நம்முடைய தலைமுடியானது முழுக்க முழுக்க சிறுநீரகங்களின் பராமரிப்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய உடலிலே நீர் சக்தியின் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிறுநீரகங்களின் சக்தி தான் நம்முடைய தலைமுடிக்கு கருமை நிறத்தை வழங்கி அதனை செழித்து வளரச் செய்கிறது. ஆகவே இந்த சிறுநீரகங்களிலே ஏற்படக்கூடிய சக்தி குறைபாடு தான் நம்முடைய தலைமுடியின் கருமை நிறம் மங்குவதற்கு, அதாவது இளநரை தோன்றுவதற்கும் மற்றும் தலைமுடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிறுநீரகங்களின் நீர் சக்தியிலே குறைபாடு ஏற்படுவதற்கு, அதாவது சிறுநீரகங்களின் இயக்க சக்தியிலே குறைபாடு ஏற்படுவதற்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், அதிக நேரம் நின்று கொண்டே வேலை பார்ப்பது, அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டும் வேலை பார்ப்பது, முறையான தாகம் ஏற்பட்டும் தண்ணீர் குடிக்காமல் காலம் தாழ்த்துவது, சிறுநீரை அடக்குவது, குளிர்சாதன அறைகளிலேயே அதிக நேரம் செலவிடுவது, அதிகமான உப்பு சுவைகளை நம்முடைய உணவிலே சேர்த்துக் கொள்வது, அடிக்கடி டீ, காஃபி அருந்திக் கொண்டே இருப்பது, அதிகப்படியான மன அழுத்தம், தாமதமான இரவு தூக்கம், அதனைத் தொடர்ந்து அதீத உடல் உஷ்ணம் மற்றும் பாலியல் ரீதியான சில நெறி தவறுதல்களால் நம்முடைய சிறுநீரகங்களின் நீர் சக்தியானது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கிறது. நமக்கு ஏற்படக்கூடிய தலைமுடிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், முழங்கால் வலி, முதுகு வலி மற்றும் சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுதான் முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மேற்சொன்ன இந்த விஷயங்களிலே நன்மையான உறுதியான வாழ்வியல் மாற்றங்களை கடைபிடிப்பதன் மூலமாக நம்முடைய சிறுநீரகங்களின் சக்தியை மீட்டெடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளப்படுத்திக் கொள்ள முடியும்.